வக்ஃபு திருத்த சட்டம் பற்றி புதுசாக பொறுப்பேற்றிருக்கிற அமைச்சர் ஷாஜஹான் ஏதோ சர்ச்சை கருத்து தெரிவித்திருக்காருன்னு பேசிட்டு இருக்காங்களே, என்ன நடந்தது, என்ன சொல்லியிருக்காரு? வக்ஃபு திருத்த சட்டத்தை நாங்கள் ஏற்றிருக்க மாட்டோம் அப்படின்னு சிறுபான்மையினத்துறை அமைச்சர் ஷாஜஹான் சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே இஸ்லாமியர்கள் மத்தியில் ரொம்பவே எதிர்ப்பு வந்ததை நம்ம பார்த்துருந்தோம். இப்போது சிறுபான்மையினத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஷாஜஹான் இன்றைக்கு அவர் சொல்லியிருக்கக்கூடிய செய்தியும் இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ரைட், சிறுபான்மை மக்களின் கோரிக்கைகளை முதல்வர் கிட்ட வழங்குவோம் அப்படின்னு கூட அவர் சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுக்க முடியுது. அந்த காட்சிகளையும் பார்த்துடலாம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு பெரிதாக கோரிக்கைகள் இல்லை என்று சொன்னாலும் சிறிதும் பெரிதுமாக சிறிய சிறிய கோரிக்கைகள் இருக்கிறது. வரக்கூடிய 2-3 தினங்களிலே முஸ்லீம் லீக்குடைய தலைவர் பேராசிரியர் அவர்கள் தலைமையிலே மாநில நிர்வாகிகள் ஆலோசித்து சமுதாயத்தினுடைய கோரிக்கைகளை ஒரு மனுவாக வடித்தெடுத்து மாண்புமிகு முதலமைச்சரை சந்தித்து சமுதாயத்தின் கோரிக்கைகளை வழங்க இருக்கிறோம். அதை செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. வக்ஃபில் என்ன மாற்றங்கள் கேட்கிறீங்க? புது சட்டத்தை நாங்கள் ஏற்குவதில்லை என்று சொல்லியிருக்கோம். கடந்த ஆட்சியும் அதை ஏற்க மாட்டோம் என்று சொல்லியிருக்காங்க. இந்த ஆட்சியும் அதையே நம்ம வலியுறுத்தோம். ரமேஷ், சமீபத்தில் ஒரு டெண்டர் சம்பந்தமாக குறுகிய காலத்தில் அதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி ஒரு சர்ச்சை வந்தது. தொடர்ந்து திடீர்னு பார்த்தா ஒரு 100க்கும் மேலே இருக்கக்கூடிய குறுகிய கால டெண்டர்களை ரத்து செஞ்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. அதோட பின்னணி என்ன? பொதுவாக அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா டெண்டர் கோருவாங்க. யார் டெண்டரில் அரசாங்கத்துக்கு சாதகமாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டர் கொடுக்கப்படும். ஆனால் இப்போது இஷ்யூ என்ன அப்படின்னா ரொம்ப ஷார்ட் டைமில் குறுகிய காலத்தில் அந்த டெண்டர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு ஒரு எதிர்ப்பு வந்திருந்தது. இப்போ தான் அதனால் இந்த டெண்டர் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மே 13ஆம் தேதியிலிருந்து மே மாதம் 22ஆம் தேதி வரைக்கும் வெளியிடப்பட்டிருந்த குறுகிய கால டெண்டர் 100க்கும் மேற்பட்ட டெண்டர் ரத்து செய்யப்படுது அப்படிங்கிற அறிவிப்பை அரசாங்கம் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த அரசு பதவியேற்றதுக்கு அப்புறம் எடுக்கப்பட்ட டெண்டர்கள் தான் அவை எல்லாமே, அதுவே இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் ஆலோசிச்சு புதுசா டெண்டரை வெளியிடுவாங்க. ரைட், தொடர்ந்து அரசு திட்டங்கள்ல 35% கட்சிக்கு கமிஷன்ற முறையை ஒழிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காரு? டாஸ்மாக் ஊழலையும் நாங்கள் முற்றிலும் ஒழித்துள்ளதாக அமைச்சர் ஆதவ அர்ஜுனா சொல்லியிருக்காரு. இன்னும் என்ன சொன்னாருன்னு பார்த்துடலாம் நாமளே காட்சிகளோட. டாஸ்மார்க்ல ஊழலை அமைச்சருக்கான ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் டோட்டலாக எல்லா டெண்டரையும் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கோம். பிடபிள்யூடியோட எல்லா டெண்டரையும் ரிவிஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். 5 ஆண்டுகள் செய்த தவறுகளை ஒருத்தர் மேல பழி வாங்காமல் என்னென்ன தவறுகள் செய்து நிகழ்ந்திருக்கிறத நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ரமேஷ், முந்தைய ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இப்போ தொடரும், நல்ல திட்டங்கள்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வகையில் இன்னொரு திட்டமும் தொடரும்னு சொல்லியிருக்காங்களாமே, என்ன திட்டம் அது? வீடு தேடி ரேஷன் திட்டம். வீடு தேடி ரேஷன் திட்டமும் தொடரும் அப்படின்னு அமைச்சர் வெங்கட்ரமணன் உறுதியளிச்சிருக்காரு. ஏற்கனவே திமுக அரசு கொண்டு வந்திருந்த முக்கியமான திட்டம் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு தவிக அரசுலையும் உறுதி கொடுத்துருந்தாங்க. அதில் தான் இப்போ வீடு தேடி இல்லம் தேடி ரேஷன் திட்டத்தையும் நாங்கள் தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களையும் பேசியிருக்காரு. அந்த காட்சிகளை பார்த்துடலாமா? முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தல் பரப்புரைக்காக திருவாரூர் வந்தபோது பாட்டிலுக்கு 10 ரூபாய் டாஸ்மாகில் வாங்குவது போல நெல் மூட்டையை வாங்குவதற்கு பார்த்தீங்கன்னா 40 ரூபா வாங்குறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. இப்போ இந்த ஆட்சியில் அது எந்த அளவுக்கு தவிர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது? என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போகிறோம்? எந்த அளவுக்கு நம்ம டிஜிட்டலைஸ் கொண்டு வர போகிறோம்? டிஜிட்டலைஸ் மெத்தட் நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும். யூஸ்வலி இது நம்ம வெற்றி தலைவர் சொன்ன மாதிரி, முதலமைச்சர் சொன்ன மாதிரி பல காலங்களில் இந்த அரிசி மூட்டைகள் வாங்கும்போது 40 ரூபா இருந்தது. அப்புறம் 10 ரூபா போன வருடம் கேட்கும் 10 ரூபா வந்ததாக கேள்விப்பட்டேன். இந்த வருடங்கள் முதல் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வராது. நேரடி கண்காணிப்புலையும் நேரடியான ஒரு விஜிலன்ஸ் மூலமாக கண்காணிக்கப்பட்டு இந்த இஷ்யூஸ் வராத அளவுக்கு இருக்கும். ரமேஷ், திருச்சி கிழக்கில் யார் போட்டியிட போகிறா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருந்தது. அதில் அதிகமாக அடிப்பட்ட ஒரு பேர் கூப்பா கிருஷ்ணன் அவர்கள் தான். ஆனால் இன்னைக்கு அதில் ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு இல்லையா? நீங்களே சொல்லிடுங்களேன். மிகப்பெரிய ட்விஸ்ட் இது. தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் கூப்பா கிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ நமக்கு ஒரு விஷயம் கிளியர் ஆகுது, திருச்சி கிழக்கில் கூப்பா கிருஷ்ணன் போட்டியிட மாட்டாரு அப்படின்னு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.